விஜயகாந்தின் இந்த நிலைமைக்கு பிரேமலதா தான் காரணம். தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ சந்திரகுமார் குற்றச்சாட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சந்திரகுமார் வந்து திமுகவில் இணைந்து கடந்த சட்டமன்ற தேர்தலிலே வந்து போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார். அப்போதே வந்து பேசுனாங்க, இவர் வந்து கேப்டனுக்கு செஞ்ச துரோகத்தினால தான் வந்து பாருங்க நின்று தோத்து போயிட்டாருன்னு. ஆனால் சந்திரகுமார் என்ன சொல்றாருன்னா, விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஆக்டிவான பொலிட்டிக்கல் மோடில் இருந்தால் இன்றைக்கி தேமுதிக இப்படி இருந்திருக்காது. நாங்களாம் கூட அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்திருக்க மாட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து விஜயகாந்த் அவர்களோட மனைவியாக இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் தான் காரணம். அவர்களுடைய பேராசையினால் தான் அந்த கட்சி இப்படி சின்னாபின்னமாயிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் வந்து திடீர்னு இவர் இப்படி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாள் வந்து தேமுதிக பொதுக்குழுவில் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பொதுச் செயலாளராக தாங்க அறிவித்தாங்க. அப்புறம் வந்து வெளியே பேட்டி கொடுக்க பார்த்து கேப்டனோட இந்த நிலைமை காரணமே வந்து இந்த 29 எம்எல்ஏவில் வந்து எங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு போன எம்எல்ஏக்கள் தான் வந்து இப்படி அதை நினச்சி தான் கேப்டன் இப்படி ஆயிட்டாரு. எனவே சந்திரகுமார் போன்றவரால் தான் வந்து விஜயகாந்தோட உடல்நிலை இப்படி இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கு தான் பதிலடி வந்து சந்திரகுமார் கொடுத்துருக்காரு. பிரேமலதா அவர்களுடைய பேராசையரால் தான் விஜயகாந்த் இன்னைக்கு இருக்கிறாரு. அன்னைக்கு வந்து திமுக வந்து தேமுதிக கூட்டணிக்குள்ள வரவேற்க பலவிதமான முயற்சிகள் எடுத்தாங்க. ஒருவேளை திமுக கூட்டணிக்கு போயிருந்தா அன்னைக்கு நிலவரமே வேற. திமுக ஆட்சியில் வந்துருக்கலாம், தேமுதிகவுக்கும் ஒரு கணிசமான எம்எல்ஏக்கள் இருந்திருக்காங்க, கேப்டனும் ஆக்டிவாக இருந்திருப்பாரு. ஆனால் பிரேமலதா வந்து திமுக கூட்டணிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கட்சியை வந்து அதிமுக தான் உடைச்சாங்க. ஜெயலலிதா அவர்கள் தான் நம்முடைய எம்எல்ஏக்கெல்லாம் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு எம்எல்ஏக்களை ஒவ்வொருத்தராக போய் அந்த கட்சி வந்து சின்ன பின்னமாக அது காரணமாக இருந்தவங்க ஜெயலலிதா. ஆனால் அவங்களுடைய கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இன்றைக்கி வந்து ஜெயலலிதா எனக்கு வந்து ரோல் மாடல்னு சொல்கிறாங்க. அதிமுகவோட கூட்டணி போய் சேர்ந்தாங்க. இதெல்லாம் வந்து தொண்டர்களுக்கும் பிடிக்கல, கட்சியில் இருந்த மூத்த நிர்வாகிகளுக்கும் பிடிக்கல. எனவே பிரேமலதா அவர்களுடைய கட்டுப்பாட்டுகளை வந்து எப்போ தேமுதிக போச்சு அப்போது அந்த கட்சி அழிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து பரவலாக வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஒருவேளை வந்து சந்திரகுமார் அவர்கள் சொன்னது மாதிரி தேமுதிக அப்போ திமுக வந்து கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா அன்றைக்கி காட்சியே வேறு, திமுக ஆட்சியில் வந்ததுக்கான வாய்ப்புகள் கூட அதிகம். அப்போ பிரேமலதா வந்து அவங்க வந்து ஒரு கட்சியோட முடிவாக எடுக்காமல் தன்னுடைய சுயநல லாபத்துக்காக சில முடிவுகளை எடுக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகளும் கேட்க தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாஜகவோட கூட்டணி வச்சாங்க, அதுவும் அவங்களுக்கு கை கொடுக்கல. அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க, அதுவும் கை கொடுக்கல. இப்போ தமாகான்னு ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சிக்கு தொண்டர்கள் எங்கே இருக்காங்க, நிர்வாகிகள் எங்கே இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. தமிழகம் முழுவதும் தமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அப்போ தமாகாவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் அதிமுக கூட்டணியில் தராங்க. அப்போ தேமுதிகவுக்கு ஏன் தர மாட்டேங்கிறாங்க? பரவலாக 29 எம்எல்ஏகள் இருந்த கட்சி, அதுக்கப்புறம் 12% வாக்குகள் வைத்திருந்த கட்சி, இதுக்கும் இப்போ கடைசியாக நடந்த தேர்தலில் கூட 2% வாக்குகளை பெற்ற கட்சி. அப்படி இருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தரமாட்டேங்கிறாங்க. ஆனால் வந்து எந்த செல்வாக்குமே இல்லாத தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் அவர்கள்லாம் கொடுக்குறாங்க. அப்போ இது வந்து பிரேமலதா வந்து சரியாக செயல்படலை அப்படின்னு சந்திரகுமார் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. நீங்களும் வந்து சந்திரகுமார் சொல்கிறது உண்மையா இல்லை பிரேமலதா சொல்கிறது உண்மையானு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்டில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.